தமிழ்ச்சுடர் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கு ஒரு குறும்படத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். நம்ம இன்னைக்கு குறும்படங்கள் என்பது ஏதாவது ஷார்ட் பிலிம் என்று சொல்றது இப்போ சமீபத்தில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு 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 அடையாளமா இருந்து வருகிறது. புதிய திரைப்படத்துக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இது ஒரு ஒரு விசிட்டிங் கார்டு போல இருக்குது. இப்போ நீங்க ஷார்ட் பிலிம் என்று சொன்னாலே எவ்வளோ லேட்டஸ்டா எவ்வளோ படம் பார்க்குற யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு என்ன கவர்ந்த ஒரு ஷார்ட் பிலிம், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு ஷார்ட் பிலிம் அது ஷார்ட் பிலிமுக்கே ஒரு இலக்கணம் சொல்லலாம். அந்த படத்தை, அந்த படத்தோட பேர் என்னன்னா, அது ஒரு பிரெஞ்சு பிலிம் வந்தது. அண்ட் அக்கரன்ஸ் இன் தி அவுட் கிரீக், இந்த அவுட் கிரீக் பிரீச் சொல்லிட்டு ஒரு பிலிம் வந்தது. அது ஆக்சுவலா 1860 அமெரிக்கன் சிவில் வார் நடந்துக்கும் போது நடந்த ஒரு நிகழ்ச்சி பற்றின படம் அந்த குறும்படம் வந்தது. அதாவது சட்டத்தில் ஒன்று சொல்லுவாங்க வந்தது. அதாவது என்னன்னா, and ignorance of law is no excuse சொல்லலாம் வந்தது. எனக்கு இந்த சட்டம் தெரியலன்னு சொல்லிட்டு நம்மளால தப்பிச்சுக்க முடியாது. அதாவது இப்போ எனக்கு இப்போ ஹெல்மெட் பில்லியன் ரைடர் பின்னாடி உட்காந்துட்டு போறவங்க ஹெல்மெட் போட்டா போலீஸ் பிடிக்கிறது தெரியாது, எனக்கு விட்டுருன்னு கேட்க முடியாது. ஏன்னா அது சட்டம் ஒரு சிவிலியனுக்கு கண்டிப்பா சட்டத்தை தெரிஞ்சு வைத்திருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் சொல்லுது வந்தது. அதே போல இந்த அமெரிக்கன் சிவில் வார் சமயத்துல ஒரு இடம் அதாவது என்ன பண்ணா ஒரு பாதுகாக்கப்பட்ட இடம் வந்தது. அது அந்நியர் பிரவேசிக்க கூடாது, மீறினால் அது மரண தண்டனை சொல்லிட்டு ஒரு இடம் ஒன்று அங்க இருக்கு. அந்த இதுல வந்தது. அந்த இடத்துல ஒரு பெரிய செல்வந்தர் அவர் தெரியாதனமா நுழைஞ்ச உடனே அவர் அங்க உள்ள அந்த போலீஸ் அதிகாரிகள் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி தூக்கு தண்டனை போடுறாங்க. தூக்கு தண்டனை போட்டாச்சு, முடிவு பண்ணியாச்சு, அவ்வளவுதான். ஒண்ணுமே பிரச்சனை பண்ண முடியாது, எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. தூக்குல மாட்டியாச்சு. ஒரு பிரிட்ஜ் இருக்கு, ஒரு 2 பிரிட்ஜுக்கு நடுவில் கயிறு கட்டியாச்சு. கயிறு கட்டிட்டு இந்த பக்கம் துப்பாக்கியில ஷூட் பண்ண உடனே டக்குன்னு கயிறு விட்ட உடனே அந்த பிரிட்ஜில் இருந்து கீழே அப்படியே தொங்கிடுவார். அப்படியே தொங்கிடும் போது அதே மாதிரி கயிறு கட்டியாச்சு. கட்டின உடனே அவரு அப்படியே மிரள்றாரு. அப்படியே பதட்டப்படுறாரு. முகத்தில் அந்த க்ளோஸ் அப்ல காட்டுவாங்க அந்த படத்தை பார்த்தீங்கன்னா. அப்படி ஏன்னா ஒரு எந்த தப்புமே செய்யாத சாதாரண சிவிலியன் சாதாரண பிரஜை தன்னை இந்த மாதிரி தூக்கில போடுறாங்களே சொல்லும் போது அப்படியே மரண பீதி கண்ணில் தெரிய வந்தப்போ, அப்படி மரண பீதியில எப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அப்படியே இருக்கும்போது அப்படியே திடீர்னு அதே ஷூட் பண்றாங்க. அந்த ஷூட்டிங், அந்த சவுண்டு, புல்லட்ஸ் சத்தம், துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே அந்த இந்த கயிறை விட்டுட்டோன்னா டக்குன்னு கைத்த தொங்கிடுவார். அப்படியே அது மாதிரி ஷூட் பண்றாங்க. ஷூட் பண்ண உடனே அந்த கயிறு என்ன பண்றாங்க, அந்த 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 குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட அந்த நாயகன் தொங்கிருந்த கயிறு அறுந்து போயிட்டு கீழே ஆத்துல விழுந்துருது. ஆத்துல குதிச்சிடாரு. அப்படியே ஆத்துல விழுந்துறாரு. அப்படியே அவர் ரொம்ப அப்படி ஆத்துல விழுந்தோடனே சரி நம்ம தப்பிச்சு சொல்லிட்டு ஓடுறாரு. அப்படியே ஓடிட்டே இருக்காரு. அப்படியே அந்த ஆத்துல ஓடும் போது கரையோரமே அந்த போலீஸுக்கு அவர் ஷூட் பண்ணிட்டே வராங்க. விழுந்து ஓடி ஓடி தப்பிச்சு அவருடைய பங்களாக்குள்ள போயிறாரு. அந்த கேட்டு திறந்து உள்ளுக்குள்ள மரியா மரியா மரியான்னு போறாரு. கிட்ட போறாரு. ஒய்ஃப் எதிரில் வராங்க. வரும்போது ஒய்ஃப் கிட்ட போகும்போது டக்குன்னு ஸ்டன்னாகி நிற்கிறாரு. அப்படியே கொஞ்சம் இதுல அப்படியே அப்படியே கொஞ்சம் அந்த அந்த ஷார்ட் முடிஞ்சோன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் கயிறில் அப்படியே அந்த இதில் தொங்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி அந்த படம் முடியும். ஷார்ட் ஃபிலிம் அவ்வளோ அருமையாக. என்னன்னா அந்த தூக்கு தண்டனை போட்டது முடிவு ஆயிடுச்சு. தூக்கு தண்டனை கழுத்துல கழுத்துல கெட்டியாச்சு. அதுக்கும் அந்த ஷூட் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஆரம்பிக்க நேரத்துக்குள்ள ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட் சொல்லுவாங்க. ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்ல அவருக்குள்ள ஒரு இமேஜினேஷன், ஒரு சின்ன கனவு, நம்ம தப்பிக்க மாட்டோமோ, நம்ம தப்பிச்சுட்டு நம்ம மனைவி போய் சேர மாட்டோமோ என்ற ஒரு உணர்வு அவருக்குள்ள அந்த கனவு இருப்பது. அதுதான் அந்த படத்தோட முக்கியமான கதையை அப்படியே நம்ம அப்பதான் நமக்கு அது தெரிய அப்படியே தொங்கிட்டு இருப்போம் அவனுக்கு ஐயோ தப்பிக்கல அவர் அதுல விழுந்துட்டாரு, அதுல தூக்குல தொங்கிட்டாரு சொல்லிட்டு நமக்கு தெரிய வர அவ்வளவு ஒரு தத்துருவமா இருக்கும். இது 28 நிமிடங்கள் ஓடுற படம் பிரெஞ்சு பிலிம் ஆக்சுவலா இந்த படம், இந்த கதை ஒரு ஷார்ட் பிலிம் அம்ப்ரோஸ் பயஸ் சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் ரைட்டர் எழுது அந்த கதை இது டேல்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ் அண்ட் சிவிலியன்ஸ் சொல்லிட்டு 1981ல 1891ல தொகுப்புல இந்த கதைகள் இந்த படத்துக்கு கேன்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டு கொடுத்திருக்காங்க. 1964ல பெஸ்ட் ஷார்ட் பிலிம் அகாடமி அவார்டு இந்த படத்தை கொடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய இயக்குனர் ராபர்ட் என்ரிகோ. இந்த படத்தோட ராபர்ட் என்ரிகோ. இதை கண்டிப்பா இந்த சேனல்ல பார்த்து கொண்டிருக்க எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும். தமிழ்ச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு வரீங்க. ஒரு சிறிய வேண்டுகோள், தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் வெறும் வீடியோ பார்த்துட்டு கடந்து போகாமல் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிங்கன்னா எங்களோட கண்டென்ட் மெருகேற்றுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா
எங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். நன்றி.